Hello everyone. இந்த வீடியோவில் ஸ்டேட் போர்ட் புக்கில் இருக்கிற எலக்ட்ரோஸ்டாட்டிக் லெசனில் இருக்கிற எக்ஸாம்பிள் கொஷின்ஸை பார்க்க போகிறோம். வாங்க கொஷின்ஸை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2. கன்சிடர் 2 பாயிண்ட் சார்ஜஸ் Q1 அண்ட் Q2. Q1 Q2ன்னு ரெண்டு சார்ஜ் இருக்குது. ரெண்டு பேருமே எங்கே இருக்காங்கன்னா ரெஸ்ட்டில் இருக்காங்க. எதுக்காக ரெஸ்ட்டில் இருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலும்ஸ் லாக்கு ரெண்டு லிமிடேஷன்ஸ் இருக்குது. இது நிறைய பேர் பேசுகிறது இல்லை, பட் கூலும்ஸ் லாக்கு ரெண்டு லிமிடேஷன் இருக்கும். கூலும்ஸில் நம்ம எங்கே அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா சார்ஜஸ் வந்து ரெஸ்ட்டில் இருக்கணும். ஸோ இவங்க என்ன சொல்லிட்டாங்க, சார்ஜஸ் ரெஸ்ட்டில் இருக்குது. ரெண்டாவது கண்டிஷன் என்னென்னா ரெண்டு சார்ஜுமே பாயிண்ட் சார்ஜஸாக இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் தான் நம்ம கூலும்ஸில் அப்ளை பண்ணணும். ஸோ சார்ஜ் 1 சார்ஜ் 2 ரெண்டு பேருக்கு டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் கொடுத்துட்டாங்க. என்ன சொல்கிறான், they are separated by distance of 1 meter. Calculate the force experienced by the two charges for the following cases. இந்த கேசஸில் சார்ஜ் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆக போகுது. கூலும்ஸ்லாம் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கோ, K Q1 Q2 by R ஸ்கொயர். ஸோ ஏக்கு ஃபோர்ஸ் எவ்வளோ கிடைக்க போகுது, கேயோட வேல்யூ 9 into 10 to the power of 9. ஃபஸ்ட்டு சார்ஜ் எவ்வளோ சார், 2 மைக்ரோ கூலும். மைக்ரோனா 10 பவர் -6ன்னு அர்த்தம். அடுத்து 3 மைக்ரோ கூலும் டிவைட் பை டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷனை ஸ்கொயர் பண்ணிட்டு, ஸோ 1ஓட ஸ்கொயர். இந்த இடத்துல 9 2s are 18, 18 3s are 54 கிடைக்கும். இந்த வேல்யூ சிம்பிளிஃபை பண்ணால் 10 பவர் -3 கிடைக்கும். சரிங்களா, வேணும்னா நீங்கள் இந்த 54 into 10 பவர் -3 54 மில்லி நியூட்டன் எழுதினாலும் சரி, இல்லைன்னா 0.054 நியூட்டன் இப்படி எழுதிக்கலாம். ஸோ இதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். டைரெக்ஷனை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிம்பிள் சார். என்ன டைரெக்ஷனில் இருக்க போது, ரெண்டுமே என்ன சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ். கரெக்டாக இல்லையா? ஸோ calculate the force experienced by these two charge. அப்போது இந்த சார்ஜ் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குமா, ஃபோர்ஸ் ஆன் 2 டியூ டு 1 எந்த டைரெக்ஷனில் இருக்கும், இந்த டைரெக்ஷனில். மொதல் சார்ஜ் ரெண்டாவது சார்ஜ் என்ன பண்ணுறான், ரிப்பல் பண்ணுறான். ஓகேவா? அப்போ மேபி செகண்ட் சார்ஜோட டைரெக்ஷன் பார்த்தா ஐ கேப்னு சொல்லிக்கலாமா. ஸோ உங்கள் ஸ்டேட் போர்ட் புக்கில் வெக்டார்ஸை ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஐ கேப் வரும். சிபிஎஸ்சி புக்கில் வந்து மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ்னு சொல்லி முடிச்சிருவாங்க. ரெண்டாவது கொஷின் பாரு, போன தடவை மாதிரி அதே கொஷின் தான் வருது. 9 into 10 power 9, ஒரு சார்ஜ் 2 into 10 power -6, இன்னொரு சார்ஜ் 3 into 10 power -6. ஒரு சில ஸ்டாஃப்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நெகட்டிவ் இருந்தால் நெகட்டிவ் சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க. பட் நான் வந்து அதில் இருக்க நெகட்டிவ் சார்ஜ் வந்து எதை இண்டிகேட் பண்ண போகுது, ஃபோர்ஸில் டைரெக்ஷனை இண்டிகேட் பண்ண போகுது. ஸோ நான் அதை உள்ளே கொண்டு வர மாட்டேன், ஃபைனல் ஆன்சரில் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ போன தடவை மாதிரி அதே நம்பர் தான் இருக்குது. ஸோ சேம் ஆன்சர் கிடைக்கும் எனக்கு. பட் இந்த டைம் டிஃப்ரென்ஸ் என்ன சார், நியூட்டன். இந்த டைம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் என் ரெண்டாவது சார்ஜ் நெகட்டிவாக இருக்குது, இந்த சார்ஜ் பாசிட்டிவாக இருக்குது. இந்த நெகட்டிவ் சார்ஜ் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணுவான், அட்ராக்ட் பண்ணுவான். அப்போ அட்ராக்ஷன் இருக்கும். கரெக்டாக? அப்போ இந்த இடத்துல என்ன வரும், -i கேப். அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஓகே இது ரெண்டுத்தையும் எதில் வச்சுடுறீங்க, ஒரு மீடியமில் வைக்கிறீங்க. சார்ஜ் 1 சார்ஜ் 2 எங்கே போய் வைக்கிறீங்க, மீடியமில் வைக்கிறீங்க. அப்போ என் சி சப் டிவிஷனில் கிடைக்கிற ஆன்சர் பார்த்தேன்னா ஃபார்முலா என்ன சார், K Q1 Q2 by R ஸ்கொயர். இங்கே எப்சிலான் ஆர் எக்ஸ்ட்ராவாக வரும். சார் எங்கள் புக்கில் இந்த மாதிரி ஃபார்முலா பார்த்தது இல்லைன்னா நான் சொல்கிறேன் பாரு, இப்படி பார்த்துருக்கீங்களான்னு பாரு. 1/4π எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் Q1 Q2 by R ஸ்கொயர். ஸோ மீடியம்லேருந்து இந்த ஃபார்முலா நான் இந்த 1/4π எப்சிலான் நாட்டுக்கு பதிலாக என்ன போட்டேன், கேன்னு போட்டேன். அப்போ நல்லா பாருங்கள், நான் மீடியமில் வச்சேன்னு சொன்னால் என் ஃபோர்ஸ் என்ன ஆகும், குறையும். இப்போ எனக்கு இதோட வேல்யூ ஆல்ரெடி தெரியும் சார், இதோட வேல்யூ எனக்கு ஆல்ரெடி தெரியும். இங்கே தான் எழுதி வச்சுருக்கோம் பாருங்கள். எப்சிலான் ஆர் எதில் வச்சுருக்காங்க, வாட்டரில். வாட்டரோட வேல்யூ 80. அப்போ இந்த ஆன்சரை நான் எதால் டிவைட் பண்ணிட்டா போதும், 80ஆல் டிவைட் பண்ணிட்டா போதும். ஸோ உங்கள் புக்கில் மில்லியில் கொடுத்துருக்கானா இல்லை மைக்ரோவில் கொடுத்துருக்கானா எனக்கு தெரியல. 0.054 divided by 80. ஆன்சர் என்ன கிடைக்குது, 0.000675 நியூட்டன். இதை நான் எப்படி எழுதலாம், 0.675 மில்லி நியூட்டன்னு எழுதலாம், 675 மைக்ரோ நியூட்டன்னு எழுதலாம். ஸோ உங்கள் புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்கிறத பார்த்துக்கோ. இல்லைனா உங்கள் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எப்படி எழுதியிருக்கலாம், 6.75 into 10 power -4 நியூட்டன். ஸோ ஆல் ஆர் கரெக்ட். ஓகே, எல்லாமே ஒரே வேல்யூ தான். ஸோ இதாக பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் அகெயின் டைரக்ஷன் எப்படி இருக்க போகுது, ஒன்று பாசிட்டிவ் இன்னொன்று நெகட்டிவ். அப்போ அட்ராக்டிவ் இன் நேச்சர். சரிங்களா?
ஸோ அட்ராக்டிவ் இன் நேச்சர். அட்ராக்டிவ்னா மைனஸ் ஐ கேப், ஏன்னா உள்ளே வருது. மேபி உங்கள் புக்கில் நான் போட்டிருக்க மாதிரி ஐ கேப் மைனஸ் ஐ கேப்பை உல்ட்டாவை போட்டிருக்கலாம். அப்போ நான் என்ன அர்த்தம், அவங்க இந்த சார்ஜ் மேலே பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இந்த சார்ஜ் என்ன ஆகும், அட்ராக்ட் ஆகும். ஸோ இந்த டைரக்ஷனில் போகிறப்ப இவனுக்கு ஐ கேப், ஆனால் இந்த சார்ஜ் இங்கிட்டு வருது, அப்போ இவனுக்கு மைனஸ் ஐ கேப். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எதை எடுத்துருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இதான் சொல்யூஷன். அண்ட் எஸ், கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நார்மல் ஃபோர்ஸை விட நான் வந்து ஏதாச்சும் ஒரு மீடியமில் வைக்கிறேன்னா ஃபோர்ஸ் என்ன ஆகும், கம்மியாகும். ஃபோர்ஸும் கம்மியாகும், ஃபீல்டும் கம்மி தான் ஆகும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதான் சொல்யூஷன். தேங்க்யூ.